ஓம் சாந்தி. 25/11/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆத்மாவை தூய்மையாக மாற்ற வேண்டும் என்று கவலைப்படுங்கள். எந்த ஒரு குறையும் இருந்துவிடக்கூடாது. மாயை தவறு செய்ய வைத்து விடக்கூடாது. இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற சுபமான கவலை இருக்கணுன்றார் பாபா. கேள்வி கேட்குறாரு, குழந்தைகளாகிய உங்களின் வாயிலிருந்து எந்த சுப வார்த்தைகள் சதா வெளிப்பட வேண்டும்? பாபா பதில் சொல்கிறாங்க, எப்பொழுதும் வாயிலிருந்து நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆவோம். இது சாதாரண விஷயமல்ல. நாமே உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம், மீண்டும் மாறுவோம் என்ற சுப வார்த்தைகள் தான் வாயிலிருந்து பேச வேண்டும். ஆனால் இந்த குறிக்கோள் உயர்ந்தது. ஆகவே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய கணக்கை பாருங்கள். குறிக்கோளை எதிரில் வைத்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இதில் மனம் உடைந்து போகக்கூடாது அப்படின்றார் பாபா. ஓம் சாந்தி. பாபா அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இங்கே நினைவு யாத்திரையில் அமரும் பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வில் அமருங்கள். தந்தையை நினையுங்கள் என்று சகோதரன் சகோதரிகளுக்கு கூறுங்கள் அப்படின்றார் பாபா. எல்லோருக்கும் பாபாவுடைய நினைவை ஏற்படுத்த வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இந்த நினைவு கிடைத்து கொண்டிருக்கின்றது. நாம் ஆத்மா, நம்முடைய தந்தை நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார். நாமும் கர்மேந்திரங்கள் மூலமாக படிக்கின்றோம். பாபாவும் கர்மேந்திரங்களின் ஆதாரத்தை எடுத்து இவர் மூலமாக முதலில் தந்தையை நினையுங்கள் என்று கூறுகின்றார். இது ஞான மார்க்கம் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. பக்தி மார்க்கம் என்று கூற முடியாது. ஒரே ஒரு ஞானக்கடல் பதித்த பாவனர் தான் ஞானத்தை கொடுக்கின்றார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினையுங்கள் என்று உங்களுக்கு முதல் நம்பர் பாடம் கிடைத்திருக்கின்றது. இது மிகவும் அவசியமாகும். வேறு எந்த சத்சங்கத்திலும் இதுபோல் யாரும் கூற முடியாது. ஆனால் இன்று பல செயற்கையான அமைப்புகள் தோன்றி இருக்கின்றன. உங்களிடம் கேட்டு யாராவது சொன்னாலும் கூட பொருளை புரிந்து கொள்ள முடியாது. புரிய வைப்பதற்கான அறிவு இல்லை. உங்களுக்குத்தான் பாபா எல்லையற்ற தந்தை நினைத்தால் விகர்மம் அழிந்து போகும் என்று கூறுகின்றார். இது பழைய உலகம் என்று விவேகம் கூறுகின்றது. புது உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அது பரிசுத்தமான உலகமாகும், இது அழுக்கான உலகமாகும். பதித்த பாவனா, வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என அழைக்கிறார்கள். கீதையில் கூட என்னை மட்டுமே நினையுங்கள் என்ற வார்த்தை இருக்கின்றது. தேகத்தின் அனைத்து உறவுகளையும் தியாகம் செய்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இந்த தேக உறவுகள் முன்பு கிடையாது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கே நடிப்பதற்காக வருகின்றீர்கள். தனியாக வந்தோம், தனியாக செல்வோம் என்று பாடப்பட்டிருக்கின்றது. இதன் பொருள் மனிதர்களுக்கு புரியவில்லை. இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் அறிகிறீர்கள். நாம் இப்பொழுது நினைவு யாத்திரையினால் அல்லது நினைவு பலத்தினால் தூய்மையாகி கொண்டிருக்கின்றோம். இதுவே ராஜயோகத்தின் பலமாகும். அது அடையோகமாகும். அதனால் மனிதர்கள் சிறிது காலத்திற்கு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள்? இந்த உடல் யோகாலாம் இப்போ உடலுடைய யோகா பண்ணுறாங்க, அடையோகம். அதனால் உடலுடைய ஆரோக்கியம் ஒரு பிறவிக்கு தான் கிடைக்குது. ஆனால் பாபா சொல்லக்கூடிய இந்த யோகத்தினால நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கீங்கன்றார் பாபா. அடையோகத்தின் அவசியம் இல்லை. இது அனைத்தும் இங்கே இந்த சீச்சை உலகத்தில் செய்கிறார்கள். இதுவே பழைய உலகமாகும். சத்தியுகம் புது உலகம் முடிந்து விட்டது. இதில் இந்த லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. அங்கே ஒவ்வொரு பொருளும் புதியதாக இருக்கின்றது. விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள் என்ற பாடல் கூட இருக்கிறது அல்லவா? புது யுகம் என்பது சத்தியுகமாகும். பழைய யுகம் கலியுகமாகும். இப்பொழுது இதை சத்தியுகம் என்று கூற முடியாது. இது கலியுகம் என்று பாபா நினைவுபடுத்துகின்றார். நீங்கள் சத்தியுகத்திற்காக படிக்கின்றீர்கள். இந்த படிப்பினால் நீங்கள் புது உலகில் ராஜ்ய பதவி பெறலாம் என்று படிக்க வைப்பவர்கள் யாரும் கூற முடியாது. வேறு யாரும் சொல்லவும் முடியாது. இதை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நினைவுபடுத்தப்படுகின்றது. தவறு செய்யக்கூடாது. பாபா அனைவருக்கும் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். எங்கு வேண்டுமானாலும் அமருங்கள், தொழில் வேலைகளை செய்யுங்கள், தன்னை ஆத்மா என்று உணருங்கள் அப்படின்றார் பாபா. வேலை தொழிலில் சிறிது கடினம் ஏற்பட்டாலும் எவ்வளவு முடியுமோ நேரத்தை ஒதுக்கி நினைவில் அமருங்கள்.
அப்பொழுதுதான் ஆத்மா தூய்மையாகும். வேறு எந்த வழியும் இல்லை. நீங்கள் புதிய உலகத்திற்காக ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே கலியுக ஆத்மாக்கள் செல்ல முடியாது. மாயை ஆத்மாவின் சிறகுகளை துண்டித்து விட்டது. ஆத்மா பறக்கிறதல்லவா, ஒரு உடலை விட்டு விட்டு இன்னொன்றை எடுக்கின்றது. ஆத்மா அனைத்தையும் விட ராக்கெட் வேகமாக ஆகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த புது புது விஷயங்களை கேட்டு அதிசயமாக இருக்கின்றது. ஆத்மா எவ்வளவு சிறிய ராக்கெட்! அதில் 84 பிறவிகளின் நடிப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற விஷயங்களை மனதில் நினைவு வைத்திருங்கள், உற்சாகம் வரும் அப்படின்றார் பாப்பா. பள்ளிக்கூடத்தில் மாணவர்களின் புத்தியில் படிப்பு நினைவிருக்கிறதல்லவா, உங்களுடைய புத்தியில் இப்பொழுது என்ன இருக்கின்றது? புத்தி உடலில் இல்லை, ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்கின்றது. ஆத்மாதான் படிக்கின்றது. வேலை போன்ற அனைத்தையும் ஆத்மாதான் செய்கின்றது. சிவபாபாவும் ஆத்மாதான், ஆனால் அவரை பரம என்று சொல்கிறார்கள். அவர் ஞானக்கடல் ஆவார். அவர் மிகவும் சிறிய புள்ளியாக இருக்கின்றார். இது யாருக்கும் தெரியவில்லை. அந்த தந்தைக்குள் எந்த சமஸ்காரம் இருக்கிறதோ அதுவே குழந்தைகளுக்குள் வருகின்றது. இப்பொழுது நீங்கள் யோக பலத்தினால் தூய்மையாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். படிப்பில் நாம் தோல்வி அடையக்கூடாது என்ற கவலை இருக்க வேண்டும். இதில் முதல் நம்பர் பாடம், ஆத்மாக்களாகிய நாம் சதோப்பிரதானமாக வேண்டும். எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. இல்லை என்றால் தோல்வி அடைவோம். மாயா உங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் மறக்க வைக்கின்றது. ஆத்மா சார்ட் வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றது. முழு நாளில் எந்த அசுர வேலையும் நடக்கக்கூடாது. ஆனால் மாயை சார்ட் வைக்க விடுவதில்லை. நீங்கள் மாயாவின் ஈர்ப்பில் வந்துவிடுகிறீர்கள். சார்ட் வைக்க வேண்டும் என்று மனம் கூறுகிறது. வியாபாரிகள் எப்பொழுதும் லாப நஷ்டத்தின் கணக்கு பார்க்கிறார்கள். இது உங்களுடைய மிகப்பெரிய கணக்காகும். 21 பிறவிகளின் வருமானம். இதில் தவறு நடந்துவிடக்கூடாது. குழந்தைகள் மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இந்த பாபாவை குழந்தைகளாகிய நீங்கள் சூட்சுமோதனத்தில் சொர்க்கத்தில் கூட பார்க்கிறீர்கள். பாபாவும் மிகவும் முயற்சி செய்கின்றார். அதிசயம் அடைந்து கொண்டே இருக்கின்றார். பாபாவின் நினைவில் நீராடுகின்றேன், உணவருந்துகின்றேன், இருப்பினும் மறந்து போகின்றேன், பிறகு நினைக்க ஆரம்பிக்கின்றேன். இது மிகப்பெரிய பாடமாகும். இந்த விஷயத்தில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வர முடியாது. கீதையில் கூட தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுங்கள் என்று இருக்கின்றது. மீதம் ஆத்மாதான் இருக்கின்றது. தேகத்தை மறந்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மாதான் மிகவும் அழுக்காக தமோபிரதானமாக மாறுகின்றது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆத்மாதான் பரமாத்மா, பரமாத்மாவே ஆத்மா என நினைப்பதால் ஆத்மாவில் எந்த கணக்கும் ஒட்டாது என எண்ணுகிறார்கள். தமோ குணமுடைய மனிதர்கள் தமோ குணமான படிப்பினையை கொடுக்கின்றார்கள். சதோ குணம் உடையவர்களாக மாற முடியாது. பக்தி மார்க்கத்தில் தமோ பிரதானம் ஆக வேண்டும். ஒவ்வொரு பொருளும் முதலில் சதோ பிரதானமாகவும் பிறகு ரஜோத்தமவில் வருகின்றது. ஸ்தாபனை மற்றும் அழிவு நடக்கின்றது. பாபா புது உலகத்தை உருவாக்குகின்றார். பிறகு இந்த பழைய உலகம் அழிந்து போகின்றது. பகவான் புது உலகத்தை படைக்கக்கூடியவர். இந்த பழைய உலகம் மாறி புதியதாக மாறும். புது உலகின் அடையாளம் இந்த லட்சுமி நாராயணர் அல்லவா. இவர்கள் புது உலகத்தின் அதிபதியாவர். திரேதாவை கூட புது உலகம் என்று கூற முடியாது. கலியுகத்தை பழையது என்றும் சத்தியுகம் புதியது என்றும் கூறப்படுகின்றது. கலியுக முடிவு மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பம்தான் இந்த சங்கமயுகமாகும். சிலர் MA BA படிக்கின்றார்கள் என்றால் உயர்ந்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள் அல்லவா. நீங்கள் இந்த படிப்பினால் எவ்வளவு உயர்ந்தவர் ஆகின்றீர்கள். உலகத்தில் இருப்பவர்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளவில்லை. அதாவது இவரை இவ்வளவு உயர்ந்தவராக மாற்றியவர் யார்? இப்பொழுது நீங்கள் முதல் இடை கடையை தெரிந்து கொண்டீர்கள். அனைவரின் வாழ்க்கை கதையை நீங்கள் அறிகிறீர்கள். இதுவே ஞானமாகும். பக்தியில் ஞானம் இல்லை. மேலும் கர்மகாண்டத்தை கற்பிக்கிறார்கள். பக்தி அளவற்றதாகும். எவ்வளவு வர்ணிக்கிறார்கள். எவ்வளவு அழகாக தெரிகின்றது. விதையில் என்ன அழகு இருக்கின்றது. இவ்வளவு சிறிய விதை எவ்வளவு பெரியதாகின்றது. பக்தி என்ற மரம் இருக்கின்றது. அளவற்ற கர்மகாண்டங்கள் இருக்கின்றன. ஞானத்தின் சிறிய புத்தகம் மன்மனாபவ ஒன்றுதான். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவதற்காக என்னை நினையுங்கள் என்று பாபா கூறுகின்றார்.
பதித்த பாவனா வந்து எங்களை பாவனம் ஆக்குங்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் அழுக்காக துக்கத்தில் இருக்கிறார்கள். ராம ராஜ்யத்தில் அனைவரும் தூய்மையாக சுகம் நிறைந்திருக்கிறார்கள். ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் என்ற பெயர் இருக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களை தவிர ராம ராஜ்யத்தை பற்றி தெரியவில்லை. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். 84 பிறவிகளின் ரகசியம் பற்றி கூட உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பகவான் வாக்கு மன்மனாபவ என்று கூறுகிறார்கள். அதனால் நீங்கள் 84 பிறவிகளை எப்படி முழுமையாக எடுக்கின்றன என்று கூற முடியாது. இப்பொழுது சக்கரம் முடியப் போகின்றது. கீதையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று கீதையை விளக்கம் செய்பவர்களுக்கு சென்று கூறுங்கள். உங்களுடைய புத்தியில் ஞானம் முழுவதும் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. முன்பு எப்பொழுதாவது சந்தித்திருக்கிறீர்களா என்று பாபா கேட்கின்றார். ஆம் பாபா, போன கல்பத்தில் சந்தித்தோம் என கூறுகிறார்கள். பாபா கேட்கின்றார், நீங்கள் பொருளுடன் பதிலளிக்கிறீர்கள். கிளியை போன்று கூறுவது கிடையாது. பிறகு பாபா ஏன் சந்தித்தீர், என்ன அடைந்தீர் என்று கேட்கிறார். நாங்கள் உலகத்தின் ராஜ்ய பதவி அடைந்தோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதில் அனைத்தும் வந்துவிடுகின்றது. நரனிலிருந்து நாராயணன் ஆகினோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அந்த உலகத்திற்கே அதிபதியாவது, அதில் ராஜா ராணி மற்றும் தெய்வீக அம்சம் அனைத்தும் இருக்கின்றது. அதன் அதிபதியாக ராஜா ராணி பிரஜா அனைத்தும் உருவாகிறார்கள். இதற்குத்தான் நல்லதை பேசுவது என்று கூறப்படுகின்றது. நாமும் நரனிலிருந்து நாராயணன் ஆவோம் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. ஆம் குழந்தைகளே, முழுமையாக முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இந்த நிலையில் நாம் உயர்ந்த பதவி பெறுவோமா இல்லையா என்று உங்கள் கணக்கை பாருங்கள். எத்தனை பேருக்கு வழிகாட்டினோம், எத்தனை குரூர்களுக்கு சென்று கோலாக இருந்தோம். ஒருவேளை சேவை செய்யவில்லை என்றால் நாம் பிரஜைகளில் சென்று விடுவோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உடலை விட்டுவிட்டால் என்ன பதவி அடைவோம் என்று உங்கள் மனதை கேளுங்கள். மிகப்பெரிய குறிக்கோள் என்றால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சில குழந்தைகள் நாம் நினைக்கவே இல்லை என்றால் சார்ட் வைத்து என்ன செய்ய போகிறோம் என நினைக்கிறார்கள். அதற்குத்தான் மனம் உடைந்து போகுதல் என்று கூறப்படுகின்றது. அவர்கள் படிப்பதே அப்படித்தான், கவனம் கொடுப்பதில்லை. எல்லாம் தெரிந்தவராக உட்கார்ந்து கொள்ளக்கூடாது. கடைசியில் தோல்வி ஏற்பட்டுவிடும். தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள வேண்டும். குறிக்கோள் எதிரில் இருக்கின்றது. நாம் படித்து இப்படி மாற வேண்டும். இதுவும் அதிசயம் அல்லவா? கலியுகத்திலோ ராஜ்யம் இல்லை. சத்யுகத்தில் இவர்களின் ராஜ்யம் எங்கிருந்து வரும்? அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பாகும். தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது. அதில் தேவதைகள் வெற்றி அடைந்து ராஜ்யத்தை பெற்றனர் என்பது கிடையாது. இப்பொழுது அசுரர்கள் மற்றும் தேவதைகளுக்கிடையே எப்படி போர் நடக்கும்? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையேதான் போர் நடக்கின்றது. போர் என்ற விஷயமோ விளக்கப்படுகின்றது. முதலில் தேகம் மற்றும் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா கூறுகின்றார் என்பதை தெரிவியுங்கள். நீங்கள் ஆத்மா அசரீரியாக வந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் திரும்ப போக வேண்டும். தூய்மையான ஆத்மாக்கள் தான் திரும்ப போக முடியும். தமோ பிரதானமான ஆத்மாக்கள் போக முடியாது. ஆத்மாவின் சிறகுகள் துண்டிக்கப்பட்டு இருக்கின்றது. மாயை பதித்தமாக்க இருக்கின்றது. தமோ பிரதானமாக மாறியதால் இவ்வளவு தொலைவான தூய்மையான இடத்திற்கு போக முடியாது. இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் நாம் உண்மையில் பரந்தாமத்தை சார்ந்தவர்கள் என கூறுகிறீர்கள். இங்கே இந்த 5 தத்துவங்களிலான பொம்மை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இறந்து விட்டால் சொர்க்கவாசி ஆகிவிட்டன என கூறுகிறார்கள். அங்கே உடல் சென்றதா, ஆத்மா சென்றதா? உடல் எரிந்து விட்டது, மற்றபடி ஆத்மா தான் இருக்கிறது. அது சொர்க்கத்திற்கு போக முடியாது. மனிதர்கள் யார் எதை சொல்கிறார்களோ அதை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் பக்தியையும் கற்பித்து இருக்கிறார்கள். தொழிலை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. அனைத்தையும் விட உயர்ந்தது சிவனின் பூஜை என்கிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன். அவரையே நினையுங்கள், உச்சரியுங்கள். மாலை கூட கொடுக்கிறார்கள். சிவசிவா என கூறிக்கொண்டே மாலையை உருட்டிக்கொண்டே இருங்கள் என்கிறார்கள். பொருள் புரியாமல் மாலையை எடுத்து சிவசிவா என கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். பல்வேறு விதமான போதனைகளை குருமார்கள் கூறுகிறார்கள். இங்கேயோ என்னை நினைவு செய்தால் பாவம் அழியும் என்று தந்தையே கூறுகின்றார். சிவசிவா என்று வாயில் கூற வேண்டியதில்லை. பாபாவின் பெயரை பிள்ளை உச்சரித்து கொண்டே இருக்க மாட்டார்கள். இது அனைத்தும் மறைவான விஷயமாகும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை.
யார் போன கல்பத்தில் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் புரிந்து கொள்வார்கள். புது புது குழந்தைகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்னும் போக போக நாடகம் எதை காண்பிக்கிறதோ அதை சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். முதலிலேயே இது நடக்கும் என்று பாபா காட்சி கொடுப்பதில்லை, பிறகு செயற்கையாகிவிடும். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுக்கு புரிந்து கொள்ளும் திறன் கிடைத்துவிட்டது. பக்தி மார்க்கத்தில் முட்டாளாக இருந்தீர்கள், நாடகத்தில் பக்தியும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிகிறீர்கள். பாபா சொல்கிறாங்க, நாம் இந்த பழைய உலகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இல்லை என்று இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மாணவர்களுக்கு இந்த படிப்பு புத்தியில் இருக்கின்றது. நீங்கள் கூட முக்கியமான கருத்துக்களை புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். நம்பர் 1 விஷயம், தந்தையை உறுதிப்படுத்தி கொண்டு பிறகு அடுத்து செல்லுங்கள். இல்லை என்றால் வீணானவர்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பாபாவை பற்றி நிச்சயப்படுத்தினோம். கீதையில் பகவான் சிவன் என்று எழுதி கொடுத்தனர் என்று குழந்தைகள் எழுதுகிறார்கள். இது முற்றிலும் சரி, இவ்வாறு கூறுகிறார்கள். ஆனால் புத்தியில் எதுவும் பதியவில்லை. ஒருவேளை தந்தை வந்துவிட்டார் என்று புரிந்து கொண்டால் இப்படிப்பட்ட தந்தையை நாம் சென்று சந்திக்க வேண்டும், சொத்து அடைய வேண்டும் என்று கூறுவார்கள். ஒருவரு கூட நிச்சயம் ஏற்படவில்லை. உடனடியாக ஒருவரின் கடிதமும் வரவில்லை. ஞானம் யோகம் நன்றாக இருக்கிறது என்று கூட எழுதுகிறார்கள். ஆனால் ஆஹா, பாபா அவரிடமிருந்து நாம் இவ்வளவு காலம் பிரிந்திருக்கின்றோம், பக்தி மார்க்கத்தில் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றோம், இப்பொழுது அந்த தந்தை உலகத்திற்கே அதிபதியாக வந்திருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளும் அளவு தைரியம் இல்லை. புரிந்து கொண்டால் ஓடி வந்து விடுவார்கள் என்றார் பாபா. இன்னும் போக போக இவ்வாறு வருவார்கள். ஒருவேளை பாபாவை புரிந்து கொண்டார்கள் என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடையராக மாற வேண்டும் அல்லவா? மூளை திறந்து கொள்ளும் அளவிற்கு புரிய வைக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வேலை போன்றவர்களை செய்து கொண்டே ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு நேரம் ஒதுக்கி நினைவில் இருக்க உழைக்க வேண்டும். எந்த அசுர வேலையும் ஒருபோதும் செய்யக்கூடாது. 2வது, தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். படிப்பை படிக்கவும் படிக்க வைக்கவும் வேண்டும். எல்லாம் தெரிந்தவர் என்று இருக்கக்கூடாது. நினைவின் பலத்தை சேமிக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாரு. பெயர் மற்றும் மதிப்பினுடைய தியாகம் மூலமாக அனைவருடைய அன்பை பெற்றுவிடக்கூடிய பாக்கியத்தை அமைப்பவர் ஆவீர்களாக. எப்படி தந்தை பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று கூறுகிறார்கள், ஆனால் எல்லோரையும் விட அதிகமான பெயருக்கான பாடல் தந்தையினுடையதாகத்தான் இருக்கின்றது. அதே போல் நீங்கள் கூட அல்பகால பெயர் மற்றும் மதிப்பிலிருந்து விளைவுகளாக ஆனீர்கள் என்றால் எக்காலத்திற்குமாக அனைவருக்கும் பிரியமானவராக இயல்பாகவே ஆகிவிடுவீர்கள். யார் பெயர் புகழை விரும்பக்கூடிய யாசிக்கும் தன்மையை தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் உலகத்தின் அதிர்ஷ்டத்தை அமைக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். கர்மத்தின் பலனோ இயல்பாகவே உங்களுக்கு முன்னால் முழுமையான ரூபத்தில் வந்துவிடும். எனவே அல்ப காலத்தின் இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசை என்றால் என்னவென்றே அறியாதவராக ஆகிவிடுங்கள். பழுக்காத பழத்தை உட்கொள்ளாதீர்கள். பெயர் புகழுக்காக ஆசைப்படுறதுன்றது பழுக்காத வெறும் காய சாப்பிட்றது. அதை தியாகம் செஞ்சீங்கன்னா பாக்கியம் உங்கள் பின்னால் வந்துடும்ன்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, பரமாத்மா தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். எனவே புத்தி என்ற பாதம் என்றுமே தந்தையின் இதய சிம்மாசனத்தில் நிலைத்திருக்கட்டும் அப்படின்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.